முக்குடல் ஸ்ரீ முத்துமாலை அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லை மாவட்டம் முக்குடல் தாமிரபரணி ஆற்று நதிக்கரையில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாலை அம்பாள் திருக்கோவில் ஜீர்ணோத்தர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நேற்று இரவு சுவாமிக்கு யந்திர ஸ்தாபனம், அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று காலை மங்கள இசை, திருமுறை பாராயணம், பிம்ப சுத்தி, ரக்ஷாபந்தனம், 4ஆம் நாள் கால யாக வேள்வி பூஜைகள், வேதகாவ அர்ச்சனை, வேத பாராயணம் நடைபெற்றது. இன்று மகா பூர்ணாகுதி யாத்ரா தானமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செங்கோல் ஆதீனம் 18வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல சலஸ்ரீ சிவபிரகாச தேசிக சக்திஞான பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாசியுடன் ஸ்ரீ முத்துமாலை அம்பாள் மற்றும் ஸ்ரீ பரிவார மூர்த்திகளின் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சுந்தர வேத சில ஆக பாடசாலை முதல்வர் சிவஸ்ரீ கல்யாண சுந்தரம் என்ற செல்வம் பட்டர், திருநெல்வேலி சாலைக்குமார சுவாமி அர்ச்சகர் கணேச பட்டர் ஆகியோர் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட திமுக செயலாளர், மூத்த வழக்கறிஞர் சிவபத்மநாபன், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன், அரசு ஒப்பந்தக்காரர் மாரிதுரை, ஆலங்குள யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன், அருணா கார்டியா கேர் மருத்துவமனையின் இருதய நிபுணர் அருணாச்சலம் உட்பட அப்பகுதி மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் எம்பி சிவபிரகாசம், பாலகன், சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் தாளாளர் ஆறுமுகசாமி, முக்குடல் இந்து நாடார் சமுதாய தலைவர் பொன்னரசு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது. Thank you.